ஆணவ கொலை அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஜாதி இது எது பாக்குறது எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷத்துல 65 வருஷத்துக்கு முன்னால கூட எனக்கு நடந்த இன்சிடென்ட் இன்னும் எனக்கு மனசுல பதிஞ்சிருக்கு. என்னன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு பொண்ணு அது வந்து தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு லவ் ஆகி போச்சு. அது கொஞ்சம் கேஸ்ட் வந்து கம்மியான ஒரு பையன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகி போச்சு. இது இந்த வீட்டுல தெரிஞ்சு போச்சு. இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அவங்க தெரிஞ்ச உடனே விஷயம் தெரிஞ்சுன்னு ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ணை வந்து வா உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா அம்மா அந்த பொண்ணோட ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான், தம்பி, வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு 4 டம்ளர் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பாலுக்கு பக்கத்துல இன்னொன்னு பிரிக்கிறாங்க. பிரிச்சு பாய்சன் பவுடர் இருக்கு. அந்த விஷத்தை எடுத்து வச்சுட்டு அந்த அப்பா சொல்றாரு, எங்களுக்கு கௌரவம் முக்கியம், நீ இப்படி போய் தப்பு பண்ணிட்ட, இது வந்து எங்க எல்லாத்துக்குமே இதை தாங்கிக்கவே முடியாது. ஒண்ணு நீ வந்து அந்த பவுடரை பார்ல போட்டு குடிச்சிட்டு பெசாம சத்தம் இல்லாம போய் உள்ள போய் படு, இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாங்க 3 பேரும் வந்து இதை பார்ல கலந்துட்டு நாங்க குடிச்சுட்டு நாங்க போயிடுறோம், நீ எப்படி லைஃப் இருக்கணுமோ பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதை தவிர்த்து வேற வழியே இல்லை அப்படின்ட்டாரு அப்பா. உனக்கு 2 நிமிஷம் டைம் தர்றேன், நீ குடிக்கிறியா நாங்க 3 பேர் குடிக்கிறோமா அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கு, தம்பிக்காரனுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க அந்த சூழல். அந்த பொண்ணு பாக்குறா 3 பேரும் குடிச்சிட்டு அவங்க போறதை விட இது நம்மளே குடிச்சிட்டு போயிடலாமேன்னு சத்தம் இல்லாம அதை எடுத்து பாலில் வந்து போட்டு அதை குடிச்சிட்டு சத்தம் இல்லாம தம்பியை மட்டும் பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போய் கதவை சாத்திட்டு உள்ள போய் பாரு. அடுத்த நாள் வந்து வயிற்று வலி அதுல போயிடுச்சு அப்படின்னா 65 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த இன்சிடென்ட் நான் கேட்டதுல இருந்து பார்த்தா எவ்வளவு கொடுமையான ஒரு சூழலா இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கு. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.